சரி நீ வீட்டுக்கு போ. சின்னாத்தா என்ன எதுக்கோ வர சொன்னா. நான் சின்னாத்தாவை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். கௌரினா கௌரிதான். துர்கா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா முத்தா போலாம். நில்லு. ஏய் குட்டிச்சாத்தான், மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கல. போலீஸா இருந்தப்ப காக்கி சட்டைக்கு பயந்து சில விஷயங்கள் பண்ணுவேன். அடுத்த 6 மாசம் நான் தனியால் எதுக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ கோவத்துல இருக்க, அதனால நீ இப்படிதான் பேசுவ. நான் தான் அப்பவே சொன்னனே, நான் உன் ஸ்டேஷனுக்கு வர நாள் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு. நீ தான் ஸ்டேஷனுக்கு வர வச்ச, நான் வந்தேன். நான் சொன்ன மாதிரியே நீ இந்த நாளை வாழ்நாள்ல மறக்க மாட்டல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன எனக்கே பாடம் எடுக்கிறியா? இனி நீயும் அவளும் எப்படி நிம்மதியா வாழ்ந்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு செய்யும். நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத அதி தேவதைகள் சுத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்களும் உன் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் திணை விதைச்சவன் திணை அறுப்பான், வினை விதைச்சவன் கண்டிப்பா வினை அறுத்தே தீருவான். இது விதி. சுத்தமா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? தமிழ்நாட்டு மேப்ல இல்லாத ஒரு கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டா சிக்னல் எப்படி கிடைக்கும்? சத்யா, மனசுல என்ன சின்ன குழந்தை நினைப்பா? என்னங்க, அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்னு பாருங்களேன். காத்து சின்ன சின்ன அடிக்குது. இது என்ன சிட்டியா? காத்த ஃபேன்ல தட்டுறதுக்கு. இது கிராமம். ஜன்னலை திறந்தா காத்து வரதா செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது இல்லங்க, அந்த ஜன்னல் வழியா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அத பார்க்க பார்க்க மனசு அப்படியே கொஞ்சம் லேசான மாதிரி அப்படி ஒரு ஃபீலுங்க. என்னங்க, நம்ம 2 பேரும் அங்க போலாங்களா? என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? இங்க ஒருத்தன் பிராட்பேண்ட் இல்லாம போன்ல நெட்டு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு மனசு லேசா இருக்கு? சத்யா, உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். என்ன செய்ய சொல்லாத. வந்துட்டா என்ன டென்ஷன் பண்றது? என்னங்க, கௌரி அம்மா இவ்ளோ பெரிய வீட்டுல என் கூட மனசு விட்டு பேச யாருமே இல்லை. அதுக்கு காரணம் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. இந்த ஊருக்கு வந்த நேரமாவது எனக்கு நல்லது நடக்கணும் தாயே. ஜெய் கமண்டல காளி. शङ्खं सन्दतीं करैस्त्रिनयनां सर्वाङ्गभूषामृतां नीलाश्वद्युतिमास्य पाददशनां सेवे महाकालिकाम्. ஓம் காளி மந்திர எந்திர மகாகாளி.
शस्त्रपर्शुं कवेषु कुलिशं पद्मं धनुष्कुण्डिकाम् என்ன கௌரி, ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே வர. அப்படி என்ன யோசிக்கிற? எனக்கு 1000 யோசனை இருக்கு. எதை சொல்ற? நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, கேட்டுக்கிறேன். உனக்கா விளக்கமா சொல்ல தெரியாது? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன். சரி. அருள்வாக்கு சொல்லணும்னு 1000 கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அந்த மாசாணி அம்மாவோட ஆணை. உட்காந்து கேட்டு போ ஆத்தா. என்ன பொன்னாயி, இன்னைக்கு வேற ஆள் யாரும் கிடைக்கலையா? துர்காவை வசியம் பண்ற? இல்ல கௌரி அம்மா, அருள்வாக்கு சொல்ற வாயில பொய் சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் தான் தினமும் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப கூட எங்க அம்மாவை பார்க்க தான் போறேன். என் எதிர்காலத்தை பத்தி அவகிட்டயே கேட்டுக்கிறேன். நான் இங்க வந்து ஏன் உட்காரணும், ஏன் உன்னை பார்க்கணும் சொல்லு. உனக்கு அருள்வாக்கு சொல்லணும்னு விதி இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆஹா, எனக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ வேற ஆளை பாரு. துர்கா, பொன்னாயி தான் அவ்வளோ சொல்லுதில்ல, உன் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேப்போமே. கௌரினா கௌரி தான். உக்காராத்தா, அந்த அம்மனோட அருள்வாக்க இந்த பொன்னாயி வாயால கேட்டுட்டு போ. வாத்தா போ. அகிலத்தை காக்கின்ற தாயே, தாயையுள்ள மாயே, லோகம் வணங்கும் பிரதாயே, யாரும் பணி செங்கலாய் நீகா வரந்தா ஸ்ரீ அன்னையே. என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் யாவும் உன் வாக்கே, அன்று எனதில்லை என்று நீ அறிவாய். இந்த துர்காவுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அதை சொல்லு தாயே.
அம்பிகையே, ஆளுமை கொண்ட நல் வீரமே வெற்றியே, ஆழ்கடல் அலையும் நீ, ஆண்டிடும் சக்தியுமையே, தாயே நீ முதலில் சொன்னது உண்மை என்றால் அதையே திரும்ப காட்டிடம்மா. அந்த அம்மனோட மொத்த அனுகிரகமும் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி ஒரு வாக்க சோழி மூலமா சொல்றா. உன் சோழி என்ன சொல்லுதுன்னு முதல்ல சொல்லு. உனக்கு எந்த குறை இல்ல தாயி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போக ஒரு ராஜகுமார வரப்போறான். பணம் படைச்ச பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நீ வாக்கப்பட்டு போற இடம் மாட மாளிகை மாதிரி வசதியான இடம். வீடு காருன்னு சொகுசா வாழ போற. நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு. உனக்கு குறி சொல்றதுக்கு வேற யாரும் கிடைக்கல, அதான் என்னை ஏமாத்தி என் காசை ஆட்டை போடலான்னு பாக்குறியா? நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிருந்தா ஏதோ சொல்றியேன்னு காசு கொடுத்துருப்ப. ஆனா நீ எப்ப தப்பா கதை விட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு ஒத்த பைசா கொடுக்க கூடாதுன்னு. நீ காசு கொடுக்காம போ, எனக்கு அத பத்தில கவலை இல்ல. ஆனா ஆத்தாவோட அருள்வாக்கம் மட்டும் பொய்ன்னு சொல்லாத. பொய் இல்லாம வேற என்னவா? நான் இருக்கிறதும் வயக்காடு நிறைஞ்ச பட்டிக்காட்டுல என்ன கட்டிக்க ராஜகுமாரன் வரப்போறானா. அதுவும் நல்லா படிச்ச பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வாக்கப்பட்டு போற இடம் மாளிகை மாதிரி வசதியா இருக்கும். அங்க நான் சொகுசா வாழ போறேன். ஏன் இதோட நிப்பாட்டிட்ட? இன்னும் 4 பிட்ட சேர்த்து போடு. ஆள பாரு. வா கௌரி. ஆத்தா இத பாரு ஆத்தா, இப்பவும் சொல்றேன், நீ காசு கூட கொடுக்க வேணாம். ஆனா அம்மனோட அருள் வாக்கு உண்மை. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, நான் சொன்ன மாதிரி நடந்தா அப்ப தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. பாப்போம். நீ வா கௌரி. துர்கா, பொன்னாயி சொன்னத நீ நம்புறியோ நம்பாம போறியோ அது உன் இஷ்டம். ஆனா உன்னை உட்கார வச்சு குறி சொல்லுச்சுல்ல, அதுக்காகவாவது ஏதாவது கொடு. எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த பொன்னாயி பொய் சொன்னதா நினைச்சு நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, ஒருவேளை பொன்னாயி சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா? அப்படி சொல்லு கௌரி. நீ குறுக்க வராத. அப்படி நடந்துருச்சுன்னா அன்னைக்கு இந்த பொன்னாயிக்கு எதுவும் கொடுக்காம வந்துட்டோன்னு நீ வருத்தப்பட மாட்டியா? இப்போ இந்த பொன்னாயிக்கு தர்மம் பண்றேன்னு நினைச்சு கொடு. பொன்னாயி சொன்னது நடந்துருச்சுன்னா அது தட்சணையாவே மாறிடும். கொடு துர்கா. இது தானம் தான், தட்சணையா மாறாது. எனக்கே தெரியும். இந்தா. இது கண்டிப்பா தட்சணை தான். நீ வா கௌரி. ஏன் துர்கா, ஒருவேளை பொன்னாயி சொன்னது பழிச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? பலிக்காது. பழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன் துர்கா. அதுக்கு பதில் சொல்லு. பொன்னாயி சொன்னதை கேட்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா அந்த வாழ்க்கையை நான் ஏத்துப்பேன். கண்டிஷனா? அப்படி என்ன எனக்கு தெரியாத கண்டிஷன்? என் அக்கா கனகா என்ன நம்பி விட்டு போன என் கௌரி எப்பவுமே என் கூட இருக்கணும். அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வாழ போற வீட்டுக்கு உன்னையும் என் கூடவே கூட்டிட்டு போகணும். நம்ம 2 பேரையும் யாரும் பிரிக்க கூடாது. இந்த கண்டிஷனுக்கு யாரு ஒத்துக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் ராஜகுமாரனா இருந்தாலும் சரி, ரா பகலா உழைக்கிற கூலி ஆளா இருந்தாலும் சரி.
அடே எப்பா, உன் கண்டிஷன் பெரிய கண்டிஷனா இருக்கும் போல இருக்கே. அப்போ நான் உன் கூடவே வரணும், அப்படிதானே? ஆமா. துர்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தொப்புள் கொடிய அறுத்த நிமிஷமே வாயும் வயிறும் வேற வேற ஆயிடும். யாரும் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. அவங்க தான் பாத்துக்கணும். அதுதானே விதி. இன்னும் சொல்ல போனா நம்ம நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூடயே வரும். நம்ம நிழலே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர முடியாம போகும்போது நான் மட்டும் எப்படி உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியும்? கௌரி, நீ வர வர ரொம்ப பேசுற. இதெல்லாம் ஊர்க்காரவங்க கிட்ட பேசு, உன் துர்கா கிட்ட பேசாத. நீ எப்பவுமே என் கூட தான் இருப்ப, இருக்கணும், இருக்க வைப்ப. சரி சரி, கோவப்படாத துர்கா. உன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாட போறேன்? நீ கோயிலுக்கு போக நேரமாச்சு, கிளம்பு. நான் சும்மா சுத்திட்டு வரேன். கௌரி, எங்க வேணா சுத்து, ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். நான் இப்ப கூட என் வீட்டுல தான் இருக்கேன் துர்கா. இதுதான் என்னோட வீடு. மனசே சரியில்லை. இந்த ஜோசியம் பாக்குறவங்க, குறி சொல்றவங்க என்ன மாதிரி அப்பாவி மனசுல எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க அதை நம்பவும் முடியாம, நம்பாம இருக்கவும் முடியாம தள்ளாட வேண்டியதா இருக்கு. அந்த குறி சொல்ற பொன்னாயி என்ன பார்த்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஐயோ, உன்னை போய் தெரியுமான்னு கேக்குற. அந்த பொன்னாயி சொன்னதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன மணி அடிக்குது? அப்போ அந்த பொன்னாயி சொன்னதை நம்பலாமா? என்னப்பா சொல்ல வர? அப்போ அந்த பொன்னாயி சொன்னது நடக்கும்னு சொல்றியா? ஆனா என்னால நம்பவே முடியலமா. நான் ஒரு கிராமச்சி. என்னை கட்டிக்க உள்ளூர் பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல வரன் வரும்னு சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். எங்கேயோ இருக்கிற பணக்கார குடும்பத்தோட ராஜகுமாரன் வர போறான்னு சொன்னா எப்படி நம்புறது? உன்னை கேட்டா மணி அடிச்சு ஆமாங்கிற மாதிரி சொல்ற. இப்போ எனக்கு பொன்னாயி சொன்னத நம்புறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. வேணும்னா ஒண்ணு பண்ணவா? ஏன் திருப்திக்காக கண்ணை மூடி காசை தண்ணில வீசுற. கரெக்டா வீசிட்டா நான் நினைச்சது நடக்கும் தானே? போட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்புறேன். அம்மா, எனக்கு ராஜகுமாரன் மாதிரி புருஷன் வரணும்னு ஆசைப்படல. ஆனா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டவரா கிடைக்கணும். முக்கியமா கௌரி என் கூடவே இருக்கணும். அது யாராலையும் எதனாலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த எண்ணத்தோட என்ன பழிக்கும்னு நீ நினைச்சா இப்ப நான் வீச போற காசை தரையில விழாம தண்ணில விழவே.
Thank you.